தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பார்க்க வந்த 41 குடும்பத்துக்கு அரசு வேலை தரப்போகிறதா ஒரு நியூஸ் வருது. ஏன் சார், உங்களை பார்க்க வந்ததுக்கு எதுக்கு சார் அரசு வேலை? அவங்க பார்க்க வந்தது உங்களை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வாங்கின 300 கோடி சம்பளம்னு சொல்கிறீங்கல்ல, உச்சத்தில் நான் தான் இருந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 300 கோடியே அந்த இறந்த குடும்ப அனைவருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்துருங்க சார். உங்கள் சொத்தை சரிசமமாக பிரித்து வைங்க. அது ஒரு நியாயம். கவர்மெண்ட்டு பணத்தை, கவர்மெண்ட்டு வேலையை நீங்கள் எப்படி சார் கொடுக்க முடியும்? அது மக்கள் சொத்து. கவர்மெண்ட் வேலைங்கிறது படித்து முடிச்சுட்டு வேலையில்லாமல் நிறைய பேர் அசிங்கப்பட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு சேர வேண்டியது. அந்த வேலையை உங்களை பார்க்க வந்து இறந்த குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி தரலாம்? அது தப்பு தானே சார்? வேலையில்லாமல் எத்தனையோ பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், சின்ன பையன் சொல்கிறான், ஏம்மா நீயும் போய் இறந்துருந்தா இந்நேரத்தில் எனக்கு அரசு வேலை கிடச்சிருக்குமே அப்படிங்கிறான். ஒரு அம்மாவை பார்த்து பேசுகிறான். அவங்க அம்மா வேலைக்கு போக வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நீ செத்து இருந்தால் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும், நீ விஜய் அவர்களை பார்க்க போய் சாக வேண்டியது தானே அப்படிங்கிறான். ஏன் சார்? அவன் சொல்கிறது நமக்கு சிரிப்பாக இருக்குது. அந்த இடத்துல சிரிப்பு வருது. ஆனால் யோசிச்சு பார்த்தா இது என்ன ஒரு தலைவனுக்கு அழகு சார். அந்த இடத்துல நமக்கு சிரிப்பு வருது. ஓகே, அவன் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தா இது ஒரு தவறான இதுதாங்க. உங்களை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு அரசு வேலை. அப்போ இது வரைக்கும் குரூப் 4, குரூப் 2 இதெல்லாம் எழுதுவங்களோட நிலைமை. சரி, ஓகே சார், அந்நேரத்துக்கு அரசு வேலை கொடுத்துட்றீங்க. மற்ற இறந்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதே மாதிரி பல இடங்களில் இறந்துருக்காங்கல்ல, மயக்கம் போட்டு இறந்தவங்க, ஆக்சிடெண்ட்டாக இறந்தவங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க, அந்த குடும்பத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? இறப்புன்னா எல்லாருக்கும் சமமாகத்தானே இருக்கணும். எல்லா உயிரும் ஒன்று தானே. உங்களை பார்க்க வந்த உயிர் உயர்ந்ததாகவும் மற்றவங்க உயிரெல்லாம் ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாதுல்ல. எல்லா உயிரும் சமந்தான். எல்லாருமே மனிதர்கள் தான். அதுக்குன்னு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்க வேண்டாம் நான் சொல்லலை. கொடுங்க சார், அரசு வேலை கொடுங்க. ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் சொத்தை இறந்த கரூரில் இறந்த குடும்பத்துக்கு அனைவருக்கும் சரிசமமாக பிரித்து எழுதி கொடுங்க. முடியலையா? நீங்கள் வாங்கின ஒரு 300 கோடி சம்பளம்னு சொல்கிறீங்களா, அந்த 300 கோடியாக பிரித்து தாங்க. அனைத்து குடும்பத்துக்கும் பிரித்து தாங்க சார். அவங்க உங்க பார்க்க வந்து இறந்தவங்க தான், நான் பிரித்து தாங்க. அதை விட்டுட்டு எப்படி சார் மக்களுக்கு சேர வேண்டியது நீங்கள் தர முடியும்? இது தப்பு தானே. இது ரொம்ப தப்பு சார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதை திருத்திக் கொள்ளாங்க. இது ஒரு தனி மனிதனாக நான் சொல்ல கிடையாது, பொதுமக்கள் சார்பாக நான்